எல்லாருக்கும் வணக்கம். ஏஎஸ்ஏ பாட்காஸ்ட் தமிழ் எபிசோட் நம்பர் 3க்கு எல்லாருக்கும் ஸ்வாகத்தம். இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக தமிழ்நாடு நடந்த சிச்சுவேஷன் நியூஸ் பற்றி பேச போகிறோம். நியூஸ் வந்து பார்த்தோன்னா ஆக்டர் விஜயோட பார்ட்டி டிவிகே பார்ட்டி அதுக்கு எலெக்ஷன் சிம்பிள் கிடச்சிருச்சு. செகண்ட் திங் என்டிஏ அண்ட் ஏஐஏ டிஎம்கே அந்த ரெண்டு பார்ட்டி நடுவில் அலையன்ஸ்க்காக மீட்டிங்ஸ் நடக்குது. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் குன்யா அது ஒரு பெரிய பப்ளிக் ஹெல்த் அலர்ட்டை இஷ்யூ பண்ணிட்டாங்க நம்ம தமிழ்நாடு தானே அது. அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் எல்லாமே ஃபார்மர்ஸ் இஷ்யூக்காக தமிழ்நாடு அசம்பிளியில் வாக் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு இன்டென்ஸ் டிஸ்கஷன் நடக்குது ரிகார்டிங் எக்ஸாம் ஹால் டிக்கெட்ஸ் இஷ்யூ, இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல வர அலர்ட்ஸு, இதெல்லாம் அதோட கிளாரிட்டி பற்றி ஸோ அது பார்க்க போகிறோம். அடுத்து வந்து கோல்டு ப்ரைஸ் ட்ராப் ஆயிடுச்சு அண்ட் அதோட இந்த ப்ரைஸ் ட்ராப்போட மிடில் கிளாஸோட பிஹேவியர் என்னன்னு இந்த 7 நியூஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டர் விஜயோட பார்ட்டி டிவிகே பார்ட்டிக்கு ஒரு பெரிய விக்டரி மாதிரி சொல்லலாம். விக்டரினா அவர் கேட்ட விசில் சிம்பிள் அவர் கிடச்சிருச்சு. ஓகே. ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்து அஃபிஷியலி விசில் சிம்பிள் கொடுத்துட்டாங்க. இந்த தமிழக வெற்றி கழகம் பார்ட்டி நம்ம ஆக்டர் விஜயோட பார்ட்டி மேலே சர்ஃபேஸ் மேலே பார்த்தோன்னா ஜஸ்ட் சர்ஃபேஸ் லெவலில் பார்த்தோன்னா இந்த எலெக்ஷன் சிம்பிள்ஸ் என்றது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரொசீஜர் சிம்பிள் மட்டும் கிடையாது. ரைட். தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பார்த்தோன்னா இது ஜஸ்ட் ஒரு ரொட்டீன் சிம்பிள், ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி இல்லை. ரைட். இந்த பார்ட்டியோட சிம்பிள் வந்து பார்த்தோன்னா அதோட மெமரி டூல் எல்லாருக்குமே எமோஷனலி வில் கெட் ட்ரிகர்ட் எமோஷனலி. ரைட். பார்ட்டியோட சிம்பிள் வச்சு தான் ஓட்டர்ஸ் ரிகக்னைஸ் பண்ணுவாங்க எந்த பேலட் நம்ம பேலட். ரைட். யூஸ்வலி தமிழ்நாடு மட்டும் கிடையாது, டோட்டல் இந்தியாவில் வந்து ஆக்சுவலி இந்தியாவில் இல்லை வேர்ல்ட்லேயே எவ்ரி பேலட் வில் ஹேவ் தேர் ஓன் சிம்பிள். ரைட். இன்னைக்கு நம்ம ஆக்டர் நம்ம விஜய் எலெக்ஷன் வந்து ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அன்ற கொஸ்டின் மட்டும் நம்ம கேட்க போகிறதில்ல. ரைட். இல்லை பேச போகிறதில்ல. பட் நம்ம பேச போகிற டாபிக் வந்து கொஞ்சம் சீரியஸான டாபிக். அந்த டாபிக் என்னென்னா அவர் என்ட்ரி ஆகிறதுனால இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்து என்ன வாட் டைப் ஆஃப் சேஞ்சஸ் வரப்போகுது. ரைட். ஸோ எக்ஸாக்ட்லி 1 இயர் முன்னாடி பார்த்தோன்னா நம்ம இந்த டாப்பிக்கே டிஃப்ரெண்ட் விதமாக பேசணும். ரைட். அது டாபிக் என்னென்னா ஆக்டர்ஸ் நடிகர் வந்து பாலிடிக்ஸில் வரக்கூடாது. ரைட். இந்த மாதிரி. பட் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு சேம் அது கைண்ட் தான். பட் ஒரு பார்ட்டி சிம்பிள் பற்றி பேசுகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் அன்றது அது மட்டுமே ஒரு த்ரெட்டு கிடையாது. ரைட். ஸோ இது நம்ம கண்ட்ரி பார்த்தோன்னா இட்ஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ யார் வேணா எலெக்ஷனில் கண்டென்ட் பண்ணலாம், யார் வேணா they can run for office. Right. ஸோ இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் சிக்னல்னு வச்சுக்கலாம். சிக்னல் வச்சுக்கிறது கிடையாது, டெமோக்ராட்டிக் சிக்னல் ஆக்சுவலி. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து இப்போ ஆக்டர் விஜய் மாதிரி பார்த்தோன்னா சம்படி வித் மாஸ் இன்ஃப்ளூயன்ஸ், அவருக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ரைட். நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அவர் வந்து எலெக்ஷன் இல்லைன்னா ஆஃபீஸ்க்காக ஓடணும், ஆஃபீஸ்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் அண்ட் வாட் எவர், ரைட், பாலிடிக்ஸில் ஓடணும்னு டிசைட் பண்ணார்னா நம்ம அதை அக்னாலேஜ் பண்ணோம். இல்லை நம்ம இல்லை ஆக்சுவலி தட் டெசிஷன் இட் செல்ஃப் வில் கம் அண்ட் அக்னாலேஜ்மெண்ட். ரைட். ஏன்னா ஆக்டர்ஸ் வந்து விஜய் வந்து எப்படி சொல்லலாம். ஓகே. ஸோ விஜய் வந்து இந்த ஆக்ஷன் பண்ணுற ஃபீல்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிறதுக்காக பாலிடிக்ஸில் வரல. ரைட். அவர் வந்து இப்போ அவரோட பீக்கான ப்ரைம் டைம் சொல்லலாம். ரைட். மேபி அவரோட கெரியரோட டைம் பீக் டைமில் இருக்கார். ரைட். இந்த டைமில் அவர் வராரு. இந்த சிச்சுவேஷன் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய லைக் இட்ஸ் அ டாபிக் ஃபார் டிஸ்கஷன். ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த சிம்பிள் பற்றி பார்த்தோன்னா விசில் சிம்பிள் வந்து இட்ஸ் ஒரு அட்டென்ஷனுக்காக, லைக் இப்போ யாராவது விசில் போட்டார்னா வில் ஆல் டர்ன், நம்ம எல்லாமே எங்கேருந்து சவுண்ட் வந்து பார்ப்போம். ரைட். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த விசில் வந்து இட்ஸ் எ கால் ஃபார் அட்டென்ஷன். அது சும்மா ஒரு சிம்பிள் கிடையாது. ரைட். இந்த சிச்சுவேஷன் மேலே இந்த நியூஸ் பற்றி
அனாலிட்டிக்கல், லைக் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னது. ஸோ இட்ஸ் அப் டு யூ. யூ கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் நியூட்ரல், வாட் எவர், ரைட். பட் உங்களோட அனாலிசிஸ் என்னது. கண்டிப்பா. ஸோ விசில் அப்படின்றது அவங்க தேர்தலோட சின்னமா எலெக்ஷன் கமிஷன் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க டிவிகேக்கு. இது வந்து ஜஸ்ட் an என்ட்ரி பாயிண்ட் ஃபார் த கட்சி. அவங்க இன்னும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கூட அவங்க வந்து ஃபேஸ் பண்ணல. இட்ஸ் பிகினிங் ஃபார் தம். அந்த டைம்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண சிம்பிள்ல திஸ் இஸ் ஒன் அமாங் த சிம்பிள். ஐ திங்க் அவங்க இன்னும் 2 3 சாய்ஸ் வச்சிருந்தாங்க. விசில் இஸ் ஒன் அமாங் தம். அது கிடைச்சது. அது அவங்களோட வெற்றின்னு அவங்க கொண்டாடினாலும் ஒரு பப்ளிக்கா பாக்குறப்போ அவங்க ஒரு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போறாங்க. அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு சிம்பிள் வேணும். அவங்க கேட்ட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த அந்த ஒரு காமனான பாயிண்ட்ல தான் அல்ல நோட்ல தான் நான் அதை நான் நோ ஜஸ்ட் டைம் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அவங்க அப்படிதான் இருக்கு. அப்புறம் சினிமாலேருந்து சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ்நாடோட பாலிடிக்ஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கான்னு பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து எப்பயுமே ஒரு ஒரு எலெக்ஷன்லயுமே வந்து சினிமாலேருந்து இருக்கிற ஆக்ட்ரஸோ வந்து ஒரு ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஒரு பார்ட்டிக்கு தே வில் கம் அண்ட் சப்போர்ட் டு கெட் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாங்க. இப்போ நம்ம இதுல ஸ்பெசிஃபிக்கா என்ன பாக்குறோம்னா இந்த டைமிங்ல ஓகே பேரலா இன்னொரு விஷயம் பேசுவோமே. இப்போ பொங்கலுக்கு டிவிகேயோட தலைவர் பாலிடிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா அவரோட படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கணும். பட் அந்த படம் ரிலீஸ் பண்ணாம டிலே பண்ணிட்டே இருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் பண்ண விடாம இருக்கிறதுக்காக எலெக்ஷன் சைட்ல இருந்து அதே பர்சனுக்கு இந்த ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அது காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக அதை பண்ண மாதிரியும் நான் வந்து எடுத்துக்கிறேன். அது கரெக்டுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். பட் என்னோட இது என்ன இருக்குன்னா படத்தை பத்தி இல்ல அந்த படம் ரிலீஸ் ஆகாம ஃபார் வேரியஸ் அதர் ரீசன் அதை வந்து ரிலீஸ் பண்ண விடல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் சொன்னாலும் அந்த டைம்ல எலெக்ஷன் கமிஷன் அவங்க கேட்ட அதே ஒரு சிம்பிளை கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் சம்திங் அபவுட் படமோ இல்ல அந்த ஒரு பர்சன் கெரியரோட நீங்க சொன்ன மாதிரி கெரியரோட ஹையஸ்ட் பொசிஷன்ல ஆர் ஹையஸ்ட் ஏர்னிங் டைம்ல ஹி இஸ் ரிட்டையரிங் ஃப்ரம் ஹிஸ் ஆக்டிங். அப்புறம் அங்கிருந்து மக்களுக்கு நல்லது பண்ண வராங்க. அப்போ இத்தனை நாள் நல்லது பண்றதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா அங்க ஒரு கொஸ்டின் இருக்கு. அது பப்ளிக்கே புரியும். இல்ல நல்லது பண்ணாலும் எந்த லெவலுக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் விசில்னு நம்ம சிம்பிள் எடுத்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா பாக்குறோம்னா விசில் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். when something to start or something to stop. பஸ்ல நம்ம பார்த்தோம்னா நான் வந்து சின்ன வயசுல நிறைய பஸ்ல டிராவல் பண்ணலையா. அப்போ எங்க விசில் சவுண்ட் கேட்டிருப்போம்னா ஏதோ ஒரு செலிப்ரேஷன்ல கண்டிப்பா கேட்டிருப்போம். அண்ட் அந்த செலிப்ரேஷனா இருக்கட்டும் இல்ல தியேட்டர்ல இருக்கிறப்ப பார்த்துருப்போம். வேற எங்க இருக்கும் ரொம்ப தூரமா இருக்கிறவங்களை கூப்பிடணுமா அப்ப விசில் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ்ல பாக்குறோம். ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்கு. எஸ். ஸோ ஸோ விசில்ன்றது ரொம்ப சாதாரணமா வெகுஜன மக்களோட யூஸ் பண்ற ஒரு ஒரு பொருளாகவும் இருக்கும். ஸோ வேற ஏதோ ஒரு சிம்பிள் கொடுத்து இப்போ நான் வந்து எல்லார் வீட்லயும் இப்போ நான் எப்படி சொல்லலாம்னா நான் ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் என்னோட எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணணும். என்னோட சிம்பிளை வந்து எல்லார் கையிலையும் இல்லை எல்லாரோட வீட்லயும் அவங்க கண்ணில் படுற மாதிரி நான் வந்து காட்டணும் அப்படின்னா விசில் வந்து ஹெவியான ஒரு பொருள் கிடையாது. அண்ட் அதை வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ஈஸியாக கேரி பண்ணுவாங்க, ஈஸியாக யூஸ் பண்ணிடுவாங்க. பெரியவங்களுக்கு அந்த விசில் சவுண்ட் ரொம்ப சத்தமா இருக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலுமே குழந்தைங்க விசில் ஊதுறதுல ரொம்ப விருப்பப்படுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து அவங்களோட சிம்பிளை ஈஸியா நிறைய பேருக்கு வந்து எடுத்துட்டு போயிடலாம். அண்ட் அந்த சிம்பிளை நம்ம எப்படி பார்க்கலாம்னா விசில் ப்ளோ பண்றது ஏதோ ஒரு அலாரம் இருக்கு, அந்த ஏதோ அலார்மிங் சுச்சுவேஷன் இருக்கு, அதை நான் வந்து சேவ் பண்றதுக்கோ இல்லை வந்து அது வராம காப்பாத்துறதுக்கோ இல்லை வராம இருக்க தடுக்கிறதுக்கோ விசில் ப்ளோ பண்ணிட்டு நான் வரேன் அப்படி எடுத்துக்கலாம். இல்லையா உங்களுக்கு எப்போ எந்த பிரச்சனை வராது. அப்படி வந்ததுன்னா யூ கேன் யூஸ் த விசில் ஸோ தட் யூ ப்ளோ அண்ட் கெட் அவர் அட்டென்ஷன். இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இது வெறும் ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். விசில்னு ஒரு சிம்பிளை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ மீன் அந்த அந்த கட்சி கொடுத்துருக்காங்க.
இதுக்கப்புறம் இந்த விசில் அந்த சின்னம் கொடுத்ததுனாலயே வந்து நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டா யாருமே வந்து சிம்பிள் வச்சு அவங்களோட விக்டரியை வந்து ஈஸியா கெஸ் பண்ணிட முடியாது. இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய எலெக்ஷன்ல பார்த்தோம்னா அவங்களோட ஆர்கனைசேஷன் ஓட ஓவரால் டெப்த் அதை வச்சோ இல்ல வந்து பூத் லெவல்ல நிறைய விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி அவங்களோட பரப்புரையை நிறைய லைக் அவங்க என்னெல்லாம் வந்து மக்களுக்கு செய்வாங்கன்றத நிறைய சொல்லிட்டு இல்ல அவங்க பாலிசியில என்னெல்லாம் வந்து புதுசா கொண்டு வர போறாங்க இல்ல வேற யார் கூட அலையன்ஸ் வச்சு லெட்ஸே புதுசா நான் வரப்போ என்னால மெஜாரிட்டி காட்ட முடியல, அப்போ வந்து வேற ஏதோ ஒரு பார்ட்டி கூட அலையன்ஸ் வச்சு அப்புறம் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆட்சியை வந்து அமைக்க போறாங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல டிவிகேக்கு விசிபிலிட்டி இருக்கு, கண்டிப்பா விசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டோம்னா நிறையவே இருக்கு. அந்த அந்த ஒரு பர்சனாலிட்டி வர்றதுன்னு சொன்னா அந்த கூட்டம் கூடும். ஆமா, அது ஓட்டா மாறுமா அப்படின்றது நிறைய கட்சிகளுக்கும் சரி பப்ளிக்கும் சரி கேள்வியா தான் இருக்கு. எலெக்ஷன் நடக்கிறப்ப முடிச்சுட்டு ரிசல்ட் வரப்பதான் தெரியும் அது எந்த அளவுக்கு அந்த கட்சிக்கு சாதகமா இருக்குன்றது பார்க்கலாம். பட் விசில் அப்படின்ற விஷயம் பெரும்பான்மையான மக்களுக்கு இல்ல அந்த கட்சிக்கே ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் கொடுத்துருக்கு. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ரெக்கக்னேஷன் ஓட்டா மாறணும் அப்படின்றது அந்த கட்சியோட சப்போர்ட்டர்ஸ்க்கும் இல்ல அந்த கட்சியோட உறுப்பினருக்கும் வந்து அதுதான் ஆசையா இருக்கு. இந்த 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 ஸ்பெசிபிக் ஸ்டேஜை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்னு சொல்ல முடியாது, பொலிட்டிக்கல் பொசிஷனிங் மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ஓவராலா கன்சாலிடேட் பண்ணி இந்த சின்னம் வந்துருச்சு, இந்த சின்னத்தினால வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு என்னால வர முடியல. நிறைய பேர் வந்து அரசியல் சாணக்கியர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களோட கருத்துமே அதுவாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்னது கண்டிப்பா ஃபேர் அண்ட் நம்ம அக்ரி பண்ணலாம். பட் இதுலமே ஒரு சில டிஸ்டிங்ஷன் இருக்கு. என்னன்னா, ஓகே அவர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், அது நம்ம ஒத்துக்கிறோம், ரைட்? ஏன்னா டெமோக்ரஸி தான், ரைட்? ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு இது இருக்கும், ரைட் இருக்கும், ரைட்? எனிபடி கேன் ரன் ஃபார் ஆஃபீஸ். அண்ட் பட் பொலிட்டிக்கல் என்ட்ரி பண்ணிட்டாருன்னா இட் டஸ் நாட் மீன் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஜெயிப்பாரா இல்லையா, அது டிஃப்ரெண்ட். பட் எல்லா பொலிட்டிக்கல் என்ட்ரி சொல்லலாம், எல்லா பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து ஷுட் நாட் எய்ம் ஃபார் லைக் இமீடியட் ஆஃபீஸ்க்காக இமீடியட் பவருக்காக ஓடக்கூடாது, இதுதான், ரைட்? பட் சம்டைம்ஸ் என்னன்னா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க, ரைட்? லைக் ஓகே இவரையே எடுத்துக்கலாம், விஜய் எடுத்துக்கலாம், அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை. இப்போ விஜய் எதுக்கு ஓடுறாரு ஆஃபீஸு, அவர் ஆஃபீஸ்க்காக ஓடுறாரா இல்லை எதுக்கு எலெக்ஷனில் நிற்கிறாரு, எதுக்கு ஹீ இஸ் ரன்னிங் ஃபார் சிஎம் ஆர் வாட் எவர், நான் அதை பற்றி பேசல. பட் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 5 to 7% ஓட் ஷேர் நம்ம எடுத்துக்கலாமா, ரைட்? அந்த இப்போ இருக்கிற கட்சி வந்து ரெண்டு மேஜரான கட்சி பார்த்தா ரெண்டு தான், ரைட்? அதில் வந்து அதோட மார்ஜின்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா, இல்லைனா ஃபோர்ஸ்ஃபுல்லி நம்ம இந்த அவங்க கண்டிப்பாக 100% லைக் மெஜாரிட்டி வந்தாலும் தே நீட் சம் பேக்கப், ரைட்? கண்டிப்பாக கம்ப்ளீட் ஸ்வீப் யாரும் பண்ண மாட்டாங்க, ரைட்? ஸோ இன்கேஸ் இஃப் அலையன்சஸ் ஆர் நீடட் தென் அது அவர் பண்ணுற பாலிசி ஏதாவது இருக்கோ இல்லை மேனிஃபெஸ்டோ ஏதாவது இருக்கோ, ஏதாவது ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு எந்த பார்ட்டி ஜெயிச்சா அவரோட மேனிஃபெஸ்டோ தே கேன் ரீகேலிபிரேட், அந்த பவர் இருக்கும், ரைட்? அதுக்கப்புறம் இந்த அலையன்சஸ் எதோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் இவர் வந்து இப்போ இன்கேஸ் இவர் ஓட்டு வந்து பிரிச்சுட்டாருன்னா நீட் நாட் வின், ரைட்? அவர் ஜெயிக்கும். இப்போ பவன் கல்யாண் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு அது இருக்கு, ரைட்? தெலுங்குதேசம், ரைட்? பவன் கல்யாண் ஜெயிச்சிட்டார்னா இல்லை, ரைட்? பட் கண்டிப்பாக அவர் வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டார் ஓட்ஸ், ரைட்? இந்த மேஜரான பார்ட்டிஸ்லேருந்து வந்து ஹீ டுக் அ மேஜர் சங்க். அந்த சங்க் எடுத்துட்டு ஹீ ஸ்டார்டட் கேலிப்ரேட்டிங் ஹிஸ் ஓன் மேனிஃபெஸ்டோ, ரைட்? அவருக்கு பிடிக்காத லைக் அவர்னா இல்லை, லைக் யாருக்கு தேசே, ரைட்? எல்லாம் சொல்லுவாங்கன்னா ஓகே மக்களுக்கு எல்லாம் நல்லதா அதுதான் பண்ணுவார். ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து தே ஸ்டார்டட் ஆல்டரிங் த மேனிஃபெஸ்டோ, தே ஸ்டார்டட் கோயிங் டுகெதர், ரைட்? இந்த அலையன்சஸ் பண்ணிட்டு அந்த அலையன்சஸ் பற்றி. ஸோ இப்படி பார்த்தாலும் விஜய் என்டர் பண்ணுறது வந்து அவர் ஜெயிப்பாரா இல்லையா அன்றதோட இந்த சிஸ்டம் இருக்கிற சிஸ்டம். ஸோ நமக்கு இருக்கிறது ரெண்டு பார்ட்டி தான், அந்த ரெண்டு பார்ட்டி மேலே எவ்வளோ ப்ரெஷர் போடுவார்ன்றது தான் இப்போ இம்பார்ட்டண்ட், ரைட்?
அவர் ஜெயிப்பாரா இல்லையான்றது அது டிஃப்ரெண்ட். பட் ஹவு மச் ப்ரெஷர் இஸ் he going to exert on the existing system, that's the important thing. பட் அப்படியே பார்த்தா நம்ம ஆக்சுவலி செக் பண்ணி பார்த்தலாம். லெட் மீ see if I can share the screen. ஒருத்தர் 49ல இருக்காரு, இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா, இவர் 15% இன்னொருத்தருக்கு வந்துருச்சுன்னா he will just make it, right? எனிவேஸ், ஸோ சீட்ஸ் டு பி 1 10 to 25, அதுக்கப்புறம் ஸ்விங் ரிசல்ட்ஸ் 20 to 45 சீட்ஸ், அது ரொம்ப பெருசு நம்பர், ரைட்? அதுக்கப்புறம் யூத்தோட ஓட் வந்து 20 to 30% கேப்சர் பண்ண போகிறாங்க. தட் இஸ் சம்திங். பீப்புள் யூத் வந்து மேஜரான ப்ராப்ளம் நான் நினைக்கிறது என்னன்னா, எல்லா பார்ட்டிஸ் வந்து தே வில் ஆல்வேஸ் திங்க் அபவுட் யூத், பிகாஸ் யூத்தோட ஓட் கேப்சர் பண்ணுறதுக்காக. எதுக்கு நான் தீஸ் பீப்புள் தே டோன்ட் திங்க், ரைட்? யோசிக்க மாட்டாங்க, ரைட்? இவரோட ஹீரோ என்னோட ஃபேன், நான் அவரோட ஃபேன், அவரோட ஓட் போட்டிருக்கேன். பட் தே டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் தே வில் பிரிங், ரைட்? இப்போ எடுத்து வருவாரோ இல்லையான்னு தெரியல, பட் தே மே ஈவன் டேக் அவே த ஜாப்ஸ் ஃப்ரம் தெம், ரைட்? பட் எனிவேஸ், ஸோ என்னோட சென்ஸ் இந்த இப்போ எல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தோன்னா ஹீ வில் ஃபார் ஷுர் எக்ஸர்ட். அவர் வந்து இருக்கிற சிஸ்டமில் ரெண்டு பார்ட்டி மேலே கண்டிப்பாக இஸ் கோயிங் டு எக்ஸர்ட் சம் ப்ரெஷர். டெஃபினெட்லி அதை எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் தான். ஏன்னா புதுசா ஒரு பார்ட்டி உள்ள வருது, அந்த பார்ட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறப்போ அது என்ன சொல்லுவாங்கன்னா ஓட்டு சிதறல். அந்த ஓட் வந்து ஃப்ராக்மெண்ட் ஆகும், இல்லை வந்து ஸ்கேட்டர் ஆகும், ரைட்? இந்த இடத்துல நம்ம ரொம்ப இங்கதான் காஷியஸா இருக்க வேண்டிய விஷயமே. ஓட்டு சிதறப்போ எதிர்பாராத மாற்றங்கள்லாம் நிறைய நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ புதுசா ஒருத்தர் தேர்தலை எதிர்கொள்றப்போ அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சைடு வீக்காகவும் இன்னொரு சைடு ஸ்ட்ராங்காகவும் இன்டைரக்டா ஒரு இம்பாக்ட் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஸ்பெசிஃபிக்கா டிவிகேவோட ரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருக்கணும்னா ஒரு தெளிவான கிளாரிட்டி. அவங்க யாருக்காக வராங்க, அவங்களோட கட்சி கொள்கை எதை நோக்கி, யார் எதை சார்ந்து இருக்க போகுது, அப்புறம் அவங்களோட தேர்தல் வெறும் ஓட்டை ஸ்பிளிட் பண்றதுக்கு மட்டுமே இல்லாம எப்படி அதை ஒரு ஜெயிக்கிறதுக்கான கட்சியா மாற்ற முடியும் அப்படின்ற விஷயத்துல கிளாரிட்டி கண்டிப்பா தேவை. ஸோ இப்போ எதுக்காக நான் வந்து ஒரு கட்சி நான் ஸ்டார்ட் பண்ணி உள்ள வரேன் அப்படின்னு, ஓகே, நான் வேணாம். இப்போ நம்ம டிவிக்கு என்ன சொல்றோம், புதுசா ஒரு கட்சி உள்ள வராங்க, ஆல்ரெடி ரெண்டு கட்சி இருக்கு, மேஜரா போட்டி போடுற ரெண்டு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. பட் ரீசெண்டா பப்ளிக் முன்னாடி விஜய் பேசுறப்போ காமனா சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த தேர்தல் ரெண்டு கட்சிக்கு தான், ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு பப்ளிக் கேட்டா அவங்க ஒரு கட்சி பேர் சொல்லுவாங்க. ஸோ பிரதானமா இருக்கிற ரெண்டு கட்சியில ஒரு கட்சி கூட தான் நான் வந்து டைரக்டாவே நான் கம்பீட் பண்றேன் அப்படின்றது தான் இட்ஸ் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அப்போ இன்னொரு ஸ்ட்ராங்கான கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு, அதை வந்து டிவிக்கே பெருசா கன்சிடர் பண்ணலையா, இல்ல அவங்க வந்து அவங்களுக்கு காம்படிஷனா எடுத்துக்கலையா அப்படின்ற விஷயம், எதனால அவங்க காம்படிஷன் எடுத்துக்கலன்றது இன்னும் தெளிவா தெரியல. அப்புறம் ஆல்ரெடி ஒரு தடவை பிரச்சாரம் பண்ணணும் ஸ்டார்ட் பண்றப்பயே ஒரு பிளாக் மார்க் டிவிகேக்கு வந்துருச்சு. 41 பேர் அந்த கூட்ட நெரிசல்ல இறந்தாங்க செப்டம்பர் மாசம்னு நினைக்கிறேன். ஆமாம் செப்டம்பர் கரெக்டுங்களா? ஆமாம். செப்டம்பர் மந்த்ல ஒரு 41 பேர் இறந்தாங்க. பட் இறந்தது அவங்க அந்த கட்சியோட பிகினிங்ல பிளாக் மார்க்கா இருந்தாலும் அந்த இன்சிடென்ட் மாபெரும் துயரமான சம்பவம் தான். அந்த சம்பவம் டிவிகேக்கு ஆப்போசிட்டா மாறி இருக்கான்னு பார்த்தோம்னா, பேஸ்ட் ஆன் ஆன்லைன்ல வர நியூஸோ இல்லை வந்து ஜெனரலா வர நியூஸ்லாம் பார்க்குறப்போ அது இன்னும் சப்போர்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கு. ஆ, ரெண்டு மூணு அப்படியா? விஷயம் காமனா சொல்லணும்னா, நான் ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு நான் ஒரு கட்சி நான் ஒரு கேம்பெயின் பண்றேன்னா அப்போ சப்போர்ட் கொடுக்க வேண்டியது அப்ப இருக்கிற ரூலிங் பார்ட்டியோட கடமையா இருக்கணும். ரூலிங் பார்ட்டி இன் சென்ஸ் அப்போ இருக்கிற அந்த அந்த டைம்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ். அப்ப அதை மிஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டியோட கேர்லெஸ்னஸா, இன்னொன்னு பப்ளிக்கா யோசிக்கிறப்போ, ரைட்? யாரோ ஒருத்தர் புதுசா வராங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு எப்போ அவங்க நம்பிக்கை வரும்னு பார்த்தோம்னா
இதுக்கு முன்னாடி இருந்த யாரும் நம்ம எதிர்பார்த்தது செய்யல. இப்போ வரவங்க எப்படி செஞ்சிட முடியும், அது பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா, கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு வரணும். அப்படியே மிஸ் பண்ணாலும் இப்போ எக்ஸிஸ்டிங் பார்ட்டி ஏதோ ஒரு விஷயத்த பண்ண தவறிட்டாங்க, ரொம்ப நாளா சொல்லி பண்ணவே இல்லை, புதுசா வரவங்களால பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸை கொடுக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, மேஜரா 2 கட்சி இருக்கிறப்போ புதுசா வர கட்சியை நம்பி எப்படி ஓட்டு போவாங்க அப்படின்ற நம்பிக்கை இல்ல அந்த கிளாரிட்டி டிவிகேக்கு இருக்கணும். இதை இன்னும் நம்ம அப்படியே அடிக்கிட்டே போலாம், ரைட்? பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணது என்னமோ விசில்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? ஸோ விசில் சிம்பிள் இப்ப கிடைச்சதுல அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற நிறைய சப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவரோட படத்தோட நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்குறப்போ விசில் போடுன்னு ஒரு பாட்டு இருக்கு. ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், ரைட்? அதில் ஒரு பாட்டு, ரொம்ப ஃபேமஸான பாட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பிகில்னாலுமே வந்து விசில் தான். Yeah. அதுலேயே ரொம்ப பாப்புலரான ஒரு படம் இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல சிஎஸ்கே விளையாடுற மாதிரி நிறைய நிறைய கேம்ஸ்லாம் வரப்போகுது. T20 ஸ்டார்ட் ஆகும். அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்றதுக்கு விசில் போர்டோட விஷயம் நிறைய வந்துட்டே இருக்கும். ஸோ தோனியை ரெப்ரசன்ட் பண்ணி தோனி சிஎஸ்கே ரெப்ரசன்ட் பண்றப்பயோ இல்லை வந்து ஜென்ரலாக T20யோட சிஎஸ்கே மேட்ச் நடக்கிறப்பெல்லாம் விசில் போர்டு அதை ரெண்டும் ரிலேட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்போ எலெக்ஷனோட சேர்த்து விசிலை வந்து இன்னும் அதிகபட்சமா எப்படி சொல்றது, பார்ட்டி வந்து அதை ப்ரொமோட் பண்ணாம ஒரு கேம் நடக்கிறப்போ கேம்ல ஆட்டோமேட்டிக்கா ஆடியன்ஸே வந்து அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. இல்ல ஜென்ரலா யூஸ் பண்ற விஷயத்த ஆன்லைன்ல இருக்கிற நிறைய சோஷியல், அது பேர் என்ன சொல்லுவாங்க, சோஷியல் ஒர்க்கர் கிடையாது, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஓகே. ஸோ ஆன்லைனில் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆல்தோ நான் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நான் ஒரு விஷயம் பண்ணாலுமே, இப்போ நான் தனியாக ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண வேணும். அந்த கண்டென்ட் ஆல்ரெடி எனக்கு வந்து கிரவுண்டில் இருக்கு. நான் பண்ண வேண்டியதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி ஐ கேன் ஸ்டில் ப்ரொமோட் இந்த இந்த கட்சியை நான் ப்ரொமோட் பண்ண முடியும். அந்த ஒரு தேர்தல் சின்னம் நிறைய பேர் ரீச் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரியா, விசில் அடிச்சிட்டாங்க, ரைட்? எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அடுத்து என்ன வரப்போகுதான்னு மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், ரைட்? இது ஒரு வெறும் ஒரு நார்மல் ஃபுட் நோட் மாதிரியா, இல்லை ஒரு கம்ப்ளீட் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்டே பண்ணிடுமான்னு, ரைட்? பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் அரசியலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம், ரைட்? அதுக்கப்புறம் பட் அதில் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது வந்து ரொம்ப எசென்ஷியல். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வருவார், இவர் வருவார், ரைட்? லைக் இவரே வந்தாலும், ரைட்? பட் வி ஹேவ் டு சி, இவர் வந்தாலும் இன்கேஸ் ஜெயிச்சாலும் ஹவு மச் ரெஸ்பான்சிபிள் தே வில் பி, ரைட்? பட் ஆன் த சேம் வே தமிழ்நாடு வந்து ஓட்டர் பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் லைக் அவர் எமோஷனல் கிடையாது, ரைட்? ஆன் த சேம் வே அவர் வந்து நான் இவரோட ஃபேன், அவரோட ஃபேன் இல்லை நான் இவரோட சூப்பர் ஸ்டார், இல்லை அவரை அந்த மெகா ஸ்டார் அந்த மாதிரி பார்த்து ஓட்டு போடுறவரும் கிடையாது. அவர் ரொம்ப யோசிச்சு தே வில் டேக் த டெசிஷன். இந்த மாதிரி நிறையா சுச்சுவேஷன் முன்னாடி பார்த்தோம், ரைட்? ஃபேன் பேஸ் எடுத்துகிட்டு உள்ளே வந்து பாலிடிக்ஸில் ஜெயிக்கலாம் அண்ட் வந்தவர் நிறைய பேர் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார். ஐ டோன்ட் நாட் சே அட்ரஸ் இல்லாமல், பட் தே டிட் நாட் டூ எனி இம்பேக்ட், தே டு நாட் ஹேவ் எனி இம்பேக்ட், ஒரு இம்பேக்ட் கிடையாது. ஸோ வந்து ரொம்ப பேஷண்ட்லி வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கிரிட்டிக்கலி அண்ட் டெசிசிவ்லி வாட்ச் பண்ணுவாங்க என்ன நடக்க போகுதுன்னு. பார்த்தோன்னா என்டிஏ, ஏஐடிஎம்கே இந்த 2 மேஜரான பார்ட்டி வந்து ஒரு கூட்டம் ஆயிட்டாங்க. ஸோ இந்த கூட்டம் வந்து ஒரு அழகான கூட்டணி ஆகிடுமா, இல்லைனா ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு பெரிய ரிஸ்க் ஆகிடுமா நம்ம தமிழ்நாட்டுக்கே, ரைட்? ஸோ நம்ம என்டிட்டிஸ் என்னன்னு பார்த்தோன்னா, மேஜரான என்டிட்டிஸ் பார்த்தோன்னா என்டிஏ வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி, ஆப்வியஸ்லி நமக்கு எல்லாம் தெரியும், நரேந்திர மோடி எல்லாமே சென்ட்ரலில், ரைட்? அதுக்கப்புறம் ஏஐடிஎம்கே. ஸோ இது பார்த்தோன்னா, இது ஒரு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் நடக்குது இப்போ, ரைட்? எதுக்குன்னா இந்த 2 பார்ட்டி வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பார்ட்டி, பிஜேபி ஆப்வியஸ்லி இந்தியாவில் பெரிய பார்ட்டி, ரைட்? இந்த 2 பார்ட்டி ஒன்றாயிட்டாங்கன்னா
ஒரு கூட்டமாயிட்டாங்கன்னா இது வந்து இந்த டாபிக் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் இல்லை, ரைட்? இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணோம். நம்ம அந்த ஸ்ட்ராங்கான நம்ம ஒரு எக்ஸாம் இந்த 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 டாபிக் பற்றி எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வில் ட்ரை டு ரிமூவ் தட் எமோஷன். ஏதாவது எமோஷன் இருக்குன்னா நம்ம வி கேன் ட்ரை டு ரிமூவ் இட், ரைட்? எதுக்குன்னா இந்த அலையன்சஸ், இந்த கூட்டங்கள் வந்து ஒரு ஒரு கல்யாணம் மாதிரி கிடையாது, ரைட்? மேரேஜ் கிடையாது, பெர்மனன்ட் கிடையாது. தேர் ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, ரைட்? இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எப்படின்னா நம்ம எலெக்ஷனோட ரிசல்ட்டோட பேஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நாளைக்கு ஏஐடிஎம்கே பிஜேபி கூட்டம் வந்து வின் ஆயிடுச்சுன்னா தட் வில் ரிசல்ட் ஈல்ட் இன் அ டிஃப்ரெண்ட் ரிசல்ட். இல்லை அங்கே வர முடியலன்னா தென் ஆப்வியஸ்லி என்டிஏ விட்டுருவோம், ரைட்? நம்ம இப்போ சொல்ல முடியாது, பட் தட்ஸ் த அவுட்கம், ரைட்? ரெண்டு பேருமே திருப்பி பிரிச்சிடலாம், ரைட்? ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்டாண்ட் பாயிண்டை பார்த்தோன்னா இது இப்போ வந்து இது ஒரு அன்டினேபிள், நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாத ஒரு ரியாலிட்டியாக மாறிடுச்சு, ரைட்? தமிழ்நாடு வந்து யூஸ்வலி தமிழ்நாடு செப்பரேட்டாக தான் லைக் இந்தியாவோட இது பார்த்தோன்னா லைக் எல்லா விஷயத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் டோட்டல் கண்ட்ரியில் பார்த்தோன்னா. பட் இட் டஸ் நாட். அது வந்து ஒரு செப்பரேட்டான ஐசோலேட்டடாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஐசோலேட்டடாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ யூஸ்வலி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த யூனியன் கவர்மெண்ட் லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லைக் ரெண்டு பேருமே சேர்ந்து லைக் ஃபண்டு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஃபண்டு வேணும் அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராஜெக்ட் இம்ப்ரூவ் பண்ணோன்னா தமிழ்நாடுக்குள்ளே, ரைட்? அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஏதாவது பண்ணோன்னா ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வில் ஆப்வியஸ்லி ஒர்க் வித் யூனியன் கவர்மெண்ட், ரைட்? லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் ஃப்ரிக்ஷன் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் குறையறதுக்காக யூஸ்வலி தமிழ்நாடும் கிடையாது, எல்லா நார்மல் எல்லா ஸ்டேட்டோட கவர்மெண்ட்ஸ் வந்து தே வில் ஒர்க் வித் யூனியன் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட், ரைட்? மேஜரான ரீசன் வந்து ஃபண்ட்ஸ் அண்ட் வாட் எவர், ரைட்? பட் இந்த கோஆப்ரேஷன் வந்து இட் டஸ் நாட் மீன் நம்ம ஐடென்டிட்டி லூஸ் பண்ணுறோம். லைக் இட் டஸ் நாட் மீன் வி ஆர் லூசிங் அவர் ஐடென்டிட்டி, ரைட்? பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு நெகோசியேஷன் தான். இப்போ நம்ம இங்கே விட்டுருங்க, ட்ரம்பை பார்த்தோன்னா அவர் என்னென்னமோ பேசுவார், பட் எண்ட் ஆஃப் த டே தட்ஸ் இஸ் நெகோசியேஷன் ஸ்ட்ரென்த், ரைட்? நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம நெகோஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்து தான் அது, ரைட்? ஸோ இப்போ ஸ்டேட் லீடர்ஷிப் வந்து அந்த 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 நெகோஷியேட்டிங் ஸ்ட்ரென்த் மெயின்டைன் பண்ணலன்னா லைக் ஸ்டேட் வில் லூஸ். நம்ம தமிழ்நாடு வச்சுங்களேன், இப்போ தமிழ்நாடு பற்றி பேசணும், ரைட்? ஸோ தமிழ்நாடு இட் வில் லூஸ் இட்ஸ் அட்டானமி, ரைட்? இப்போ அந்த அட்டானமி ரீட்டைன் பண்ணுறதுக்காக ஸ்டேட் லீடர்ஷிப் வந்து கண்டிப்பாக நேஷனல் லெவல் ஃபெடரலில் இல்லை சென்ட்ரல் யூனியன் லெவலோட லெவரேஜ் எடுக்கணும். இது ஒரு ஆப்டிமிஸ்டிக் கேஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து மேபி இதை வந்து நம்ம ஒரு நியூட்ரல் ரிஸ்க் அசஸ்மெண்ட் மாதிரி பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி ஹிஸ்டாரிக்கலாக பார்க்குறப்போ இட்ஸ் ரூட்டட் பேஸ்ட் ஆன் ரீஜனல் அட்டானமி. ஸோ ஃபேஸ் வேல்யூன்றதை விட பேஸ்ட் ஆன் ரீஜன் பேஸ் பண்ணி தான் வந்து அதோட வெற்றிலாம் இருந்திருக்கு. ஸோ இந்த அலையன்ஸ் வந்து ஒரு ஓவர் டிபெண்டன்ஸ் மாதிரி தான் நம்ம பார்க்கலாம். இப்போ ஓட்டர்ஸ் எப்பயுமே வந்து அலையன்ஸை பேஸ் பண்ணியோ இல்லை வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வச்சோ வந்து ஒரு வெற்றியை கணிக்க மாட்டாங்க. ஸோ அலையன்ஸ் வச்சிட்டதுனால மட்டுமே வந்து ஒரு பார்ட்டி ஜெயிச்சிட முடியுமான்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியங்கள் ரொம்ப கம்மி. என்னதான் அலையன்ஸ் வச்சிருந்தாலும் என்னோட தொகுதியில யாரை நிற்கிறாங்க, அண்ட் அலையன்ஸ் வச்சதுக்கு அப்புறம் தொகுதி நிற்கிறத வச்சுட்டு அது நெக்ஸ்ட் வரும். இப்போ இந்த அலையன்ஸ்ல ரெண்டு அலையன்ஸ் படத்தை நீங்க பேசுறீங்களே, ரைட்? என்டிஏ வித் ஏஐடிஎம்கே. ஸோ நான் லாஸ்ட் டிவிகேவோட விசில் சிம்பிள் பற்றி சின்னத்தை பற்றி பேசுகிறப்ப சொன்னால இந்த வாட்டி எலெக்ஷன் போட்டியே ரெண்டு பேருக்கு தான், ஒன்று டிஎம்கே, இன்னொரு கட்சி அப்படின்னு. அதில் வந்து ஏடிஎம்கேவோட பேரே கொண்டு வரல. ஸோ இப்போ ஏடிஎம்கேவோட ஸ்டாண்டு தோ அவங்க வந்து பெரும்பான்மையில் வந்து செகண்ட் கட்சியாவோ இல்லை டாப் 2ல இருந்தாலுமே அவங்க இப்போ ரூலிங்கில் இருக்கிற இந்தியா லெவலில் இருக்கிற ரூலிங்கில் இருக்கிற ஒரு பார்ட்டி கூட அலைன்ஸ் வச்சுருக்காங்க. நாட் ஜஸ்ட் தட், இப்போ டிவிக்கே இப்போ இன்னைக்கு இருக்க ஸ்டாண்ட் வந்து நான் தனிச்சு தான் போட்டியிட போகிறேன், மீனிங் வேறு யார் கூட அலைன்ஸ் கிடையாது. அதே மாதிரி அலைன்ஸ் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு இன்னொரு கட்சியும் இருக்குது. பட் இந்த ரெண்டு கட்சியை தவிர
மற்ற எல்லா கட்சியும் வேற ஏதோ யார கூடயோ வந்து அலையன்ஸ் வச்சுக்கிட்டு தான் போறாங்க. இப்போ என்டிஏ வித் ஏஐஏடிஎம்கேலயே இன்னும் ஒரு 3-4 கட்சிகள் சின்ன சின்ன கட்சி இருக்கு. ஸோ இவ்வளோ நம்பர் ஆஃப் கட்சி உள்ள எல்லாம் சேர்ந்து யார யார் கூட கம்பீட் பண்றாங்க, இல்ல அவங்க ஜெயிக்கணும்னு ட்ரை பண்றாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி ரைட் வாட் தேர் அப் டு. நான் வந்து நெக்ஸ்ட் ரூல் பண்றதுக்காக நான் இந்த ஒரு கூட்டணியை வைக்கிறேன், ஆர் இந்த ஒரு பார்ட்டியை நான் டிஃபீட் பண்ணணும், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ பட் அவங்களோட நான் அதிகமா இருக்குன்றதுக்காக நான் இந்த ஒரு அலையன்ஸ் வச்சுக்கிறேன். இல்ல நான் அலையன்ஸ்லாம் வச்சாச்சு, வச்சதுக்கு அப்புறம் அந்த தொகுதி பங்கீடுன்னு ஒன்று வரும்ல, அதுல யாருக்கு நிறைய சீட் கொடுக்குறாங்க, அந்த சீட்ல என்ன ஃபேஸ் பப்ளிக்கு போக போகுது, அந்த பப்ளிக் பார்க்குற அந்த ஃபேஸை வந்து யாருக்கு விசிபிலிட்டி அதிகமா இருந்து அவங்களுக்கு அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் தி சீட் செலெக்ஷன் அண்ட் பர்சன் வந்து அந்த தொகுதியில் நிற்கிறவங்களை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர அலையன்ஸ் வந்து இட்ஸ் மோர் டு ஷோ சப்போர்ட். இப்போ அலையன்ஸ்ன்றது எப்படி பார்க்கலாம்னா, நான் தனியா ஒரு கட்சியா இருக்கிறப்போ நான் வந்து ஓட்டை ஸ்கேட்டர் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருதுன்னா, இப்போ அலையன்ஸ்னு வரப்போ தனித்தனியா ஸ்கேட்டர் ஆகிற ஓட்டெல்லாம் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே ஒரு தனித்தனி பேப்பா இருந்தாலும் கடைசியா வந்து சேர்றதுக்கு ஒரு 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 பெரிய கண்டெய்னருக்கு தான் வருது. அந்த கண்டெய்னர்ல இருந்து பேஸ் பண்ணி தான் வந்து ஃபைனல் டெசிஷன் எடுக்க போறாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ இது லெட்ஸே என்கிட்ட நிறைய சீட் இருந்திருக்கு, இந்த கட்சிக்கு இந்த ஒரு கட்சிக்கு நிறைய சீட் இருக்கு, அவங்க நிறைய மேக்சிமம் ஜெயிச்சிட்டாங்க, வேற எந்த ஒரு கட்சியோட சப்போர்ட் இல்லாம என்னால தனியா ஆட்சி அமைச்சிட முடியும்னா மற்ற எல்லாரையும் நீங்க சொன்ன மாதிரி ஈஸியா ஹேண்ட் வாஷ் பண்றதோ இல்ல வந்து டீலிங் பண்ணி விட்டு அவங்க ஸ்டாண்டர்ட் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போ வந்து கூட்டணியே இருக்காது ஆட்சி அமைக்கிறப்போ. பட் எலெக்ஷனை ஃபேஸ் பண்றப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலி சின்ன சின்ன கட்சியா நின்று நிறைய நிறைய தனித்தனியா வந்து ஸ்கேட்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ, இல்ல நான் என்கிட்ட ஒரு கட்சி இருக்கு, இந்த இந்த ரீஜியன்ல நான் தான் ஜெயிப்பேன், எங்க கட்சி கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு இருக்கிறப்போ அந்த கட்சி கூட நான் வந்து கூட்டணி வச்சேன்னா அந்த ஏரியால அவங்க தான் ஜெயிச்சாலுமே இந்த கூட்டணி ஜெயிச்சது அப்படின்னு உங்களோட பெரும்பான்மையை அங்க காட்ட முடியும். ஸோ நீங்கள் பேசுறது ஒரு உண்மை கிட்ட எடுத்துக்கிறோம். ஸோ இந்த அலையன்ஸ் வந்து ஒரு ஐடியாலஜினால தோக்க முடியாது, இல்லை ஜெயிக்க முடியாது, ரைட்? பட் இது வந்து எக்ஸிக்யூஷன்னால மட்டும் கண்டிப்பாக எய்தர் ஜெயிக்கலாம் இல்லைனா தோக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் தி ஐடியாலஜி, ரைட்? இட் வில் பி கம்ப்ளீட்லி டிபெண்டிங் ஆன் த எக்ஸிக்யூஷன். ரெண்டு பார்ட்டியுமே, ரைட், சேர்ந்தா. பட் இதில் வந்து ஏஐடிஎம்கே கிளியராக என்ன கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கன்னா, இல்லை நான் சொல்லிட்டாங்கன்னா, இல்லை ஸ்டேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இந்தியா கிட்ட இந்த ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட். ஸோ தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பாலிசிஸ், ரைட்? ஆல்வேஸ் தமிழ்நாடோட இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு மெயின். ஸோ நீங்கள் என்டிஏ பார்ட்டியோட அலையன்ஸ் பண்ணாலும், ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு இல்லை, we will concentrate more towards the development of தமிழ்நாடு. ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட் தான் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் டிசிஷன்ஸ் எதாவது எடுத்தாங்கன்னா they will be taken directly by the தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு எக்ஸ்டர்னல் இல்லைனா சென்டர்லேருந்து எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது, அண்ட் தே ஷுட் நாட் டிக்டேட். அவங்க எது டிக்டேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டிஸ்கஷனில் அந்த அலையன்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, ரைட்? பட் இந்த ரெண்டு பேருமே லைக் ஏடிஎம்கே போய் அங்கே என்டிஏவோட ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் சரண்டர் கிடையாது. தே ஆர் நாட் சரண்டரிங். இட்ஸ் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் ப்ரெக்மேட்டிக் கவர்னன்ஸ் மாதிரி, ரைட்? கண்டிப்பா அது ஒத்துக்காம இருக்க முடியாது. பட் ஓட்டர்ஸ் வந்து அலையன்ஸ்க்குலாம் அலர்ஜி கிடையாது. ஹிஸ்டரிக்கலி பார்த்தோம்னா இதே கட்சி தமிழ்நாட்டில் பிரதானமான ஒரு கட்சி நேஷனல் கட்சியோட வந்து டைப் வச்சிருந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நான் சொல்றது ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா. ஸோ இண்டிவிஜுவலாக தமிழ்நாட்டிலேயே நான் வந்து ஒரு பிரதானமான கட்சி, நான் வச்சிருக்க அலையன்ஸ் எல்லாமே ரீஜனலாக இருக்கிற கட்சியாக தான் இருக்கும். இப்போ கடந்த ரெண்டு ரெண்டு எலெக்ஷன் தான் நினைக்கிறேன், கடந்த 2 எலெக்ஷனில் தான் வந்து நேஷனல் லெவலில் இருக்கிற ஒரு கட்சியோட டைப் வச்சுக்கிறாங்களே. ஸோ ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி எந்த ஒரு எலெக்ஷன்லையுமே வந்து அலையன்ஸ்ன்னு பார்த்தோம்னா அட் ஸ்பெசிஃபிக்காக ஏஐடிஎம்கே
மோஸ்ட்லி ரீஜனல் கட்சியோட தான் வச்சுருந்துருப்பாங்க. நேஷனல் லெவலில் எந்த ஒரு கட்சியோடவும் எனக்கு ஞாபகம் இருந்து அலையன்ஸ் வச்சதில்லை ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ அவங்களோட பெரும்பான்மையை வந்து ப்ரூவ் பண்ணணும்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கட்சி அவங்களோட ஃபேஸ் வேல்யூ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஜெயிக்கிறதோ தோக்குறதோ. இப்போ நேஷனல் லெவல் கட்சியோட புதுசா ஒரு டைப் வச்சிருக்காங்க, இல்ல புதுசா ஒரு அலையன்ஸ் வரப்போ அந்த அலையன்ஸ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு விஷயம். அது பாதகமா மாறிச்சுன்னா கட்சியோட பேரே கெடுத்துக்காம இருக்கணும். ஸோ ஸோ இந்த 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 டாப்பிக்கோட டேக் அவே வந்து ரொம்ப சிம்பிள். என்னன்னா இது 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 வந்து டெல்லி அண்ட் வர்சஸ் சென்னை கிடையாது, ரைட்? இட் இஸ் நாட் அபவுட் டெல்லி வர்சஸ் சென்னை, பட் இது வந்து நம்ம தமிழ்நாடு இல்லை, கேபிட்டல் சென்னை, ரைட்? ஸோ சென்னை வந்து டெல்லியோட எப்படி பேச போகிறாங்க, எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, எப்படி நெகோஷியேட் பண்ண போகிறாங்க பண்ண போகிறாங்க அன்றது மட்டும்தான். பட் இப்போது ப்ராப்பராக இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லான ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் வந்து இட் வில் பி அ வெரி குட் பார்ட்னர்ஷிப். ரொம்ப நல்ல பார்ட்னர்ஷிப்பாக மாறிடும், ரைட்? அண்ட் இது வந்து தமிழ்நாடோட டெவலப்மெண்ட்டுக்காக இல்லைனா மக்களோட டெவலப்மெண்ட்டுக்காக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பட் இன்கேஸ் எக்ஸிக்யூஷன் ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் பூரா ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா தட்ஸ் இட், காலி ஆச்சு, ரைட்? ஸோ தமிழ்நாடோட ஓட்டர்ஸ் வர எலெக்ஷனில் வந்து தமிழ்நாடு ஓட்டர்ஸ் தான் டிசைட் பண்ண போகிறாங்க இது எப்படி எந்த சைடு போகணுன்னு. பட் அது வந்து இட்ஸ் 100% ஷூர். என்னன்னா இட் ஓன்ட் பி அன் எமோஷன். அவங்க வந்து கண்டிப்பாக எவிடன்ஸ் பேஸில் தான் டிசிஷன் எடுக்க போகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு போராட்டம் பண்ணுறாங்க. இது பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி. அடுத்து ஸோ இப்போ பாலிடிக்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டோம்னா, அந்த டாபிக்லேருந்து வெளியே வந்தோம்னா நம்ம வி ஹேவ் டு இப்போ பேச போகிற டாபிக் வந்து எவ்ரிடே சிட்டிசன்னா மக்களோட லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்துக்காக இல்லை, இன்னொரு விஷயம் லைக் ஒன் இஃப் நாட் ஒன் த அதர், அந்த விஷயத்தில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நமக்கு அவ்வளோ விசிபிளாக இருக்காது, பட் இட்ஸ் கண்டிப்பாக நமக்கு எல்லோரும் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் யூஸ் ஆகும். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தோன்னா இந்த போராட்டம், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எம்ப்ளாயீஸ் போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்கு நேரான ரீசன் என்ன பார்த்தோன்னா ஸ்டாஃபிங் ஷார்ட்டேஜ் இருந்தால் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க. பட் இது வந்து வெறும் ஸ்டாஃபிங் இஷ்யூ கிடையாது, ரைட்? ஸ்டாஃபிங் இஷ்யூனா ஆள் எடுத்துக்கு வரலன்னா அது வந்து கவர்னன்ஸோட புவர் பர்ஃபார்மன்ஸ், ரைட்? இந்த கவர்னன்ஸ் சிக்னல் இது. எந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம லேண்டு, ப்ராப்பர்ட்டிஸு இல்லை லீகல் ரெக்கார்ட்ஸு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நம்ம இந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கடைசியில் என்ன ஆகும்னா நம்ம ரெவென்யூ ஸ்டார்ட்ஸ் டு கம் டவுன். ஸ்டேட்டோட ரெவென்யூ கீழே ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதோட ரிப்பிள் எஃபெக்ட் என்ன இருக்கோ அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இவர்னு ப்ளேம் பண்ணுறது கிடையாது, பட் நம்ம என்ன அசஸ் பண்ண போகிறோம், நம்ம வில் ட்ரை டு அசஸ், ரைட்? நம்ம அசஸ் பண்ணுவோம் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அது எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம லைக் நம்ம சைட்லேருந்து நம்ம வியூ நம்ம இது பண்ணலாம், லைக் ஷேர் பண்ணலாம். ஸோ பரத், நீங்கள் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் லைக் எம்ப்ளாயிஸ் இது ப்ரொடெஸ்ட் எதுக்கு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இவங்க பண்ணுறதுனால இந்த சிச்சுவேஷன் எவ்வளோ சீரியஸ் ஆகிருக்கு அன்றது உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. ஸோ அனலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட் வச்சு பார்க்குறப்போ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரக்சரல் கெப்பாசிட்டி ப்ராப்ளம் தான். நம்ம குறிப்பாக ஒரு கடந்த 10 வருஷத்தில் எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில் மட்டும் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் ட்ரமாட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அர்பன் சைடு எக்ஸ்பென்ஷன் அதிகமாக இருக்குது. ரியல் எஸ்டேட்டோட ஃபார்மலைசேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் ரெக்கார்ட் டிஜிட்டலைஸ் பண்ணுறது ரொம்ப நாளாக வந்து பேப்பர் பேஸ்டாகவே இருந்து இப்போ வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறது அதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டாஃபிங் மாடல்னு பார்க்குறப்போ அது எந்த அளவுக்கு ஸ்கேல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அது பெரிய அளவுக்கு எதுவும் சேஞ்சஸ் இல்லை நம்ம அதே பேஸில் தான் இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுது. ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா இதை நான் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு
தப்பான கண்ணோட்டத்தில் சொல்றது மாதிரி இல்லை எடுத்துக்காங்க. நான் ரொம்ப நாளா பேப்பர்லயே ஒர்க் பண்ணிட்டு இல்லை எழுதியே பழகிட்டே இருந்தவங்க இருந்த என்கிட்ட திடீர்னு டெக்னாலஜி மாறிடுச்சு, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுங்க, இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றப்போ, அந்த மாதிரி டைம்ல ஸ்கில்ட் பர்சனாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரே விஷயத்த ரொட்டீனாக பண்ணிட்டே இருந்து இப்போ ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறப்போ அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் டிலே ஆகுது. இல்லைன்னா வந்து அஃபீஷியல்ஸ்லாம் கொஞ்சம் ஓவராக ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுது. நிறைய இப்போ புதுசாக நான் கற்றுக்கிட்டு பண்ணணும் கற்றுக்கிட்டு பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறப்போ அப்புறம் இப்படி புதுசான விஷயத்த ட்ரை பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப பழகி ஒர்க் பண்ணவங்க வந்து ஹியூமன் எரர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ரீசன்னால மேபி நிறைய ப்ரெஷர் அவங்க ஸ்டாஃப் மேலே இருக்கோ அப்படின்றதா வந்து நான் நான் நினைக்கிறேன். இப்போ இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இருக்கிற முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தா இது இன் அண்ட் அரவுண்ட் ஆல் தி ஸ்டேட்ஸ் இது இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து மிஸ்மேட்ச் நடந்திருக்கு ஒர்க் லோடுக்கும் மேன் பவருக்கும். அண்ட் இது ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் அந்த அந்த ரேஞ்சில் நடக்கிறது வந்து இப்போ பிரபல பிரபலமா இல்லை ரொம்ப பாப்புலரா வெளியே தெரிய வருது. இந்த மேட்டர் வந்து இந்த கான்டெக்ட் கண்டிப்பாக மேட்டர் பண்ணிடும் நீங்கள் சொன்ன மாதிரி, ரைட்? பட் இல்லைனா நம்ம டாபிக் சேஞ்ச் ஆகிறது முன்னாடி என்ன, யூஸ்வலி இப்போ பார்த்தோன்னா போராட்டம் இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் இல்லை போராட்டம் பண்ணுறது வந்து யூஸ்வலி நம்ம ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா டிஸ்ரப்ஷன் மாதிரி, சர்வீசஸ் டிஸ்ரப்ஷன்னா ஒரு பிரேக் மாதிரி, ரைட்? சிஸ்டமோட பிரேக் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணோம். பட் நம்ம என்ன இந்த இன்னொரு சைட்லேருந்து நம்ம யோசிச்சோன்னா we should treat this as a early warning, right? இந்த கவர்னன்ஸோட ஓகே இது ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி வார்னிங் சிஸ்டம். இப்போ நமக்கு இங்கே பார்த்தோன்னா கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடுனா லீக் ஆயிடுச்சுன்னா நமக்கு வார்னிங் சிஸ்டம் இருக்கு, ரைட்? அந்த மாதிரி கவர்னன்ஸ் லெவலில் வந்து we have to treat this as a early warning system. எதுக்குன்னா இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் சங்கடம் எல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம அது வந்து நம்ம இந்த கம்ப்ளீட் சர்வீஸோட பிரேக் டவுன் கொடுப்போம், லைக் நம்ம கண் முன்னாடி எடுத்து வரோம், விச் இஸ் பாசிட்டிவ் திங், ரைட்? அது பாசிட்டிவ் திங் தான். எதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுறதுனா இந்த மாதிரி விஷயத்து நடக்கும்போது லைக் மோஸ்ட்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து, ரைட்? ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு இல்லை பாலிசி மேக்கர்ஸ்க்கு ஒரு விண்டோ கொடுக்கும், எதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம், அந்த அவரோட ஒர்க் ஃப்ளோ என்ன இருக்குது அதை ரீடிசைன் பண்ணுறதுக்காக, ரைட்? அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டோமேஷன் டெக்னாலஜி புதுசாக வர்றது அது இது, ரைட்? ஸோ இது ஆட்டோமேஷன் ஒரு சடன்லி வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுனால இல்லைனா சடன்லி வந்து என்ன சொல்லணும், நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சடன்லி டெவலப் பண்ணுறதோட ஆர் டெக்னாலஜி சடன்லி கொடுத்துட்டு அது மேலே ஒர்க் பண்ணுறதோட they will start intelligently பிளான் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ they will plan லைக் அக்கார்டிங்லி அவர் பிளான் பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மேன் பவர், ஸோ இப்போ ஸ்டாஃபிங் கம்மியாக இருக்குது அது இதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த மேன் பவர் ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. டைம் லைக் பிளான் பண்ணலாம் வித்தவுட் மற்ற யாருமே பேனிக் ஆகாமல். இட் வில் கிவ் சம் டைம் ஃபார் த கவர்மெண்ட் ஆர் த பாலிசி மேக்கர்ஸ் டு பிளான் ஆர் ரீபேலன்ஸ் த மேன் பவர். இந்த சுச்சுவேஷன் எல்லாமே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால், லைக் இப்போ நம்ம இது பண்ணுற போராட்டம் அது எல்லாமே எடுத்துட்டு அதோட ரிசல்ட் எடுத்துட்டு நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டோம்னா இது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அண்ட் பெர்மனெண்ட்லி இந்த சுச்சுவேஷன் எது இருக்கோ அது இம்ப்ரூவ் பண்ணுவோம். அது நான் நினைக்கிறேன். பட் வேறு ஏதாவது டீப்பர் கவர்மெண்ட் ரிலேட்டட் டீப்பர் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைனா இம்பேக்ட் ஏதாவது இருக்கா, இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து வேறு டீப்பராக லைக் ரொம்ப உள்ளே போய் பார்த்தோன்னா அவங்க சைட்லேருந்து ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கான்றது உங்களுக்கு ஏதாவது தோணுதா, ரைட்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு? ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இங்கே என்னன்னு பார்க்குறோன்னா டிஜிட்டைசேஷன் தான். ஸோ டிஜிட்டல் சிஸ்டம் ஒர்க்லோட குறைக்கணும். அது எப்போ குறைக்கும்னா டேட்டா ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கணும், லெகசி ரெக்கார்டை வந்து கரெக்டாக ரீகான்சில் பண்ணி வச்சுருக்கணும், இல்லை ஸ்டாஃப்லாம் கரெக்டாக ட்ரெயின் ஆகிருக்கணும். இதெல்லாமே நடக்கலைன்னா டிஜிட்டைசேஷன் வந்து புதுசான ஒரு விஷயத்த அவங்க டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரலாக இன்னொரு ஒர்க்கை தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பழைய விஷயத்த சில விஷயத்தெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்கன்னா டிஜிட்டலைசேஷன் அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ப்ரொட்டஸ்டே வந்து ஒரு விஷயத்த பப்ளிக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ கவர்னன்ஸ் லெவலில் இதை டெம்பரரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டைம் வந்து அவங்க டிரான்சாக்ஷனோட
ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கும் இருக்கிற வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷனை ஓரளவுக்கு அவங்கன்றது லைக் கவர்னன்ஸ் பண்ணுறப்போ தே கேன் மேப் டிரான்சாக்ஷன் இவ்வளோ நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் பண்ணணும். அப்புறம் அவங்களோட சர்வீஸ் லெவலுக்குலாம் வந்து ஒரு டைம் லைன் செட் பண்ணி, இப்போ ஐடியில் இருக்கிறப்போ எஸ்எல்ஏ மாதிரி சொல்லுவாங்க, சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். ஸோ ஆமா. ஒரு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் அட்லீஸ்ட் இவ்வளோ டைம் அது தேவைப்படும், இவ்வளோ டைம் நம்ம அதுக்கு ஒதுக்கணும் அப்படின்றத ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி செட் பண்ணணும். பிகாஸ் அவங்க டிஜிட்டலைஸ் பண்ணுறப்போ சில விஷயங்கள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதுவே டைம் அண்ட் அவேர்னஸ் ஆர் ஆட்டோமேஷன் லெவலில் இட் வில் ஸ்டார்ட் கிவிங் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் என்ன முடிக்கணும், இல்லை உங்களுக்கு அலர்ட் வந்துட்டே இருக்கும். அப்புறம் அந்த அந்த சர்வீஸ் லெவல் இதெல்லாம் செட் பண்ணுறப்போ ஒர்க் பண்ணுற அந்த ரிசோர்ஸ், அந்த ஸ்டாஃபோட ப்ரொடக்டிவிட்டியும் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நான் ப்ரைவேட்டோட சிஸ்டம், ப்ரைவேட் சிஸ்டம் வந்து எப்படி ஒரு ப்ரைவேட்டாக இருக்கிற ஒரு கம்பெனியோ இல்லை ப்ரைவேட்டாக இருக்கிற சிஸ்டம் எப்படி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு சிஸ்டம் வடிவமைக்கிறாங்களோ அதே அதே சினாரியோவை கவர்மெண்ட் எடுத்து இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இதை நான் வந்து ஒரு ஃபெயிலியராக பார்க்கல. இது ஜஸ்ட் அ பிகினிங் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் எவ்வளோ நாய்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி எங்கெல்லாம் நாய்ஸ் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டுன்றது அந்த அந்த ஏரியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சில விஷயங்கள்லாம் வந்து முன்னெடுத்து வச்சாங்கன்னா இது ப்ரொட்டஸ்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாகவும் முடியும். ஐ மீன் ஸ்டாஃப்க்கெலாம். நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதோட ரெஸ்பான்ஸை வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணாமல் ஒரு அப்கிரேட் பாயிண்ட்டாவோ கன்சிடர் பண்ணி இதை வந்து இந்த எபிசோட சக்ஸஸ்ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி முடிக்கலாம். ஓகே, சிக்கன் குன்யா அலர்ட் வந்துருச்சு 2 நாள் முன்னாடி. ஸோ இந்த அலர்ட் பேஸ் பண்ணி நம்ம பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம்னு நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணலாம், ரைட்? நம்ம எப்பயாவது இந்த டிசீஸ் அவுட் பிரேக் இருக்குது அன்ற நியூஸ் வந்து வெளியே வந்துருச்சுன்னா இம்மிடியேட்டான ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுற ரியாக்ஷன், நம்ம கிட்ட இருந்து வர ரியாக்ஷன் பார்த்தோன்னா ஃபியர், பயம். இந்த பயம் வந்து இட்ஸ் நாட் கால்குலேட்டட் ஒரு மெட்ரிக், ரைட்? இது வந்து ஒரு ஜஸ்ட் நார்மலாக வருது. பட் 2 நாள் முன்னாடி தமிழ்நாடு வந்து ஒரு அலர்ட்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க ரிகார்டிங் சிக்கன் குன்யா. மல்டிபிள் கேசஸ் வந்துருச்சு, மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ஸில் வந்துருச்சு, ரைட்? ஸோ நம்ம இது பற்றி பேனிக் ஆகாமல், லைக் நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகாமல் நம்ம கேட்க வேண்டியது கொஸ்டின் என்னென்னா, நம்ம சிஸ்டம் வந்து ப்ராப்பராக டிடெக்ட் பண்ணுறத, அதுக்கப்புறம் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுறத, ஒருவேளை இது ரெண்டும் பண்ணாலும் இஸ் இட் ரெஸ்பாண்டிங், ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் ஆகுது அப்ராப்ரியேட்லி? இந்த கொஷின் பேஸ் பண்ணி தான் வி ஹாவ் டு நம்ம எவாலுவேட் பண்ணணும் நம்ம பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பரத்? இது நம்ம எபிடெமியாலஜிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா வெக்டார் பார்ன் டிசீஸ்லாம் எல்லாமே கிளினிக்கல் நேச்சராக தான் நடக்கும். இது ரேண்டம் அவுட் பிரேக் இல்லை, இது ஒரு பேட்டர்னாக எடுத்துக்கலாம். மஸ்கிட்டோ, டிக், ஃப்ளீ மாதிரி வெக்டார்ஸோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், அப்புறம் ஹியூமிடிட்டி மாறி ஃபேவரபிள் ஆகும்போது டிசீஸ் டிரான்ஸ்மிஷன் அதோட சைக்கிளும் இதோட ஃபாலோ ஆக போகுது. அதனால தான் டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா அந்த மாதிரி நோயெல்லாம் ஒரு சீசனில் அதிகமாக வரும், அப்புறம் கொஞ்சமாக குறையும், அப்புறம் மறுபடியும் வரும். இது எல்லாமே வந்து அந்த வெக்டரோட லைஃப் சைக்கிள் தான். இல்லை அதோட ப்ரீடிங் பேட்டர்னோ என்விரான்மெண்டல் கண்டிஷனோட டைரக்ட் கனெக்ஷன் இருக்கும். ஸோ இது ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் ஜீரோ அவுட் பிரேக்குன்னு பார்த்தோன்னா அது ரொம்ப அன்ரியலிஸ்டிக். சீக்கிரமே கண்டுபிடிக்கிறாங்க, அதை கண்டமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அது நிஜமாகவே பாராட்டக்கூடிய விஷயம்தான். அண்ட் அதோட ரியல் பெஞ்ச் மார்க் வந்து ரொம்ப அர்லி டிடெக்ஷன்லேயும் கண்டாமினேஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆஸ் லாங் அஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அலர்ட்டாக சர்வேலன்ஸ் மெக்கானிசம்லாம் ஆக்டிவாக வச்சிருக்கிற வரைக்கும், இது பொதுமக்களுக்கு கரெக்டான கம்யூனிகேஷன் போகிற வரைக்கும் இது பெரிய இம்பேக்டை வந்து கொடுக்காம இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஆமாம், எக்ஸாக்ட்லி. நீங்கள் சொன்ன மாதிரி ஜீரோ அவுட் பிரேக்ஸ் ஆர் அன்ரியலிஸ்டிக்னு சொன்னீங்கல்ல. ஸோ ஜீரோ அவுட் பிரேக்ஸே இல்லாதுன்னு சொல்கிறது ரொம்ப அன்ரியலிஸ்டிக். அந்த சேம் வே சைலண்டாக இருக்கிறது வந்து சேஃப்டி கிடையாது.
ஸோ இப்போ ஏதாவது அலர்ட் வருதுன்னா அந்த அலர்ட்டோட மீனிங் என்னன்னா, இந்த ஏதாவது கேசஸ் வருதுன்னா தே ஆர் ட்ராக்கிங் த கேசஸ். இந்த கேஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ட்ராக் பண்ண டேட்டா வந்து அவர் ஷேர் பண்ணுறாங்க, ரைட்? அதுக்கப்புறம் இது ட்ராக் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன பண்ணணும், என்ன எடுத்துக்கணுன்ற அந்த மெஷர்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு. ஸோ தே ஆல்ரெடி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட், ரைட்? தமிழ்நாடு பார்த்தோன்னா ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோன்னா ப்ரைமரி ஹெல்த் கேர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் கேர் லெவலில் ஹெல்த் கேர் மானிட்டரிங்கில் பார்த்தோன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, ரைட்? இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லைக் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன லைக் ஸ்டேட் என்ன டெவலப்மெண்ட்டு இல்லை என்ன வாட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதோ அதோட ரிசல்ட்ஸ் வெளியே வரும். நியூட்ரலாக பார்த்தோம்னா பப்ளிக் ஹெல்த் ஒரு ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு, கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. ஸோ இதில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரோல் இருக்குன்னா கம்யூனிட்டிக்கும் ஒரு ரோல் இருக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், ஃபாக் வருது இல்லை ஒரு அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு அட்வைசரி இஷ்யூ பண்ணலாம். ஹெல்த் ஒர்க்கர்ஸை வந்து மொபிலைஸ் பண்ணலாம். ஆனால் இது போதுமானா இல்லை தான். கம்யூனிட்டி பிஹேவியரும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட். ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் சேஃபாக இருக்கணும். மஸ்கிட்டோ ப்ரீடிங்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அது எப்போ உண்டாகணும், அது எப்போ சாத்தியம்னா கிளென்லினஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் வேஸ்ட்லாம் கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும். பப்ளிக் ஹெல்த் சக்ஸஸ்னு சொன்னால் கவர்மெண்ட் ஆக்ஷனும் பீப்புள் பிஹேவியரும் ரெண்டும் சேர்ந்து தான் ரிசல்ட் வரும். இது ஒரு நியூட்ரல் அப்சர்வேஷன். ஹெல்த் ப்ரொடெக்ஷன் வந்து இட்ஸ் பார்ட்னர்ஷிப். ஒரு சைடு மட்டும் பண்ண முடியாது. அதனால ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறப்போ ரெண்டு பேரும் அவங்களோட பார்ட்டு கரெக்டாக பண்ணணும். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பார்த்தோன்னா இது ஜஸ்ட் வெறும் ஒரு ஷேர்டு லைக் ஜஸ்ட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நினச்சிக்கிறதோட இது வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இட் வில் கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்? அதை லைக் ஒரு கவர்மெண்ட் மேலே இல்லை அத்தாரிட்டி மேலேயோ ப்ளேம் பண்ணாமல் நம்ம எஜுகேஷனுக்கு லைக் இட் வில் பிகம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன், ரைட்? அதுக்கப்புறம் இந்த கம்யூனிகேஷன் எங்கே இருக்கோ லைக் எங்கே கம்யூனிகேஷன் இருக்கோ அங்கே வந்து கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வரும். ஸோ டேட்டா கலெக்ட் பண்ணி ஷேர் பண்ணி இது ஆக்ஷன் எடுக்கிறதுனோட பார்த்தோன்னா வெறும் ஜஸ்ட் என்ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் இது பண்ணணும்னா பண்ணி ஆகணும் இந்த மாதிரி பண்ணால் ரெண்டு சுச்சுவேஷன் கம்பேர் பண்ணால், ரைட்? கம்யூனிகேஷன் அண்ட் டேட்டா கலெக்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன் எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வரும். We can see the results, right? Just seen during the COVID period too, right? So on the எக்ஸாக்ட்லி. பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் வந்து நம்ம டிசீஸ் ஒன்றுமே இல்லைன்றத வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணுறது கிடையாது. நோய் இல்லைன்னு இருக்கிறது மட்டும் சக்ஸஸ் இண்டிகேட்டர் கிடையாது. ரியல் மெஷர்மெண்ட் எங்கன்னு பார்த்தோம்னா எவ்வளோ சீக்கிரமாக ஒரு சிஸ்டம் ஒரு ப்ராப்ளம் டிடெக்ட் பண்ணுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, அது எவ்வளோ சீக்கிரமாக அது இப்போ ஸ்ப்ரெட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுது, அண்ட் எஃபெக்டிவாக எப்படி அது வல்னரபிள் குரூப்புக்கெல்லாம் போகாத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. இதை வச்சு ஒரு ரியல் மெஷர்மெண்ட் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ராங் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் எப்படி இருக்கலாம்னா அவுட் பிரேக் வராதுன்னு கேரண்டி பண்ண முடியாது. ஆனால் அவுட் பிரேக் வந்த உடனே டேமேஜை மினிமைஸ் பண்ணணும். கம்யூனிட்டி சேஃப்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுதான் முக்கியம். ஸோ பப்ளிக் ஹெல்த் சக்ஸஸ்னா ரெசிலியன்ஸ், ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் கண்டினியூஸ் மானிட்டரிங். ஜஸ்ட் வந்து டெம்பரரி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸை வந்து அதை மட்டுமே வச்சுட்டு நம்ம ஒரு ஹெல்த் சிஸ்டம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்ன மாதிரி இதெல்லாமே வந்து ஸ்பீடு, கிளாரிட்டி அண்ட் கோஆர்டினேஷனோட ஜட்ஜ் பண்ணணும், ரைட்? அதோட ரிசல்ட் தான். அந்த அடுத்த டாபிக் பார்த்தோன்னா விவசாயிகள், ரைட்? ஃபார்மர்ஸோட சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி அவரோட சுச்சுவேஷன் மேலே அசம்பிளியில் வந்து பெரிய ஹீட்டட் சுச்சுவேஷன் நடந்துச்சு. இந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம ஆக்சுவல் விசிபிலிட்டி அண்ட் அவுட்கமோட நடுவில் இருக்கிற கேப் என்னன்னு வெளியே எடுத்து வந்துச்சு, ரைட்? ஸோ ஃபியூ இஷ்யூஸ் நம்ம பார்த்தோன்னா ஒரு சில இஷ்யூஸ் வந்து எமோஷ்னலாக இருக்கும், ஒரு இஷ்யூஸ் வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும், லைக் வெயிட் ஆட் பண்ணும், ரைட்? இதில் வந்து பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் வந்து விவசாயம் வந்து மேஜரான ரோல் ப்ளே பண்ணும், ஒன் ஆஃப் த மேஜர் ரோல், ரைட்? ஸோ ரீசெண்டாக ஃபார்மர்ஸோட கன்சர்ன்ஸ் திருப்பி தமிழ்நாடு அசம்பிளியில் வெளியே வந்துச்சு. இதோட ரிசல்ட் என்ன ஆயிடுச்சுன்னா அப்போசிஷன் பார்ட்டி வந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க.
ஸோ நம்ம பொலிட்டிக்கலி ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கேட்க வேண்டியது கொஸ்டின் என்னன்னா, ஆக்சுவல் விசிபிலிட்டியோட இந்த ரெசல்யூஷன் வந்து வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறோமான்றது நம்ம நம்ம கேட்க வேண்டியது கொஷின். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் இன் 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 யூர் ஒப்பீனியன் பரத், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது இந்த டாபிக் மேலே? ரைட் நவ் தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் இஷ்யூ வந்து ரொம்ப இன்டென்ஸாக டிஸ்கஸ் பண்ணப்படுது தான். மெயினாக இருக்கிறது வந்து வாட்டர் ஷார்ட்டேஜ், கிராப் லாஸ், அப்புறம் காம்பன்சேஷன் டிலேஸ். பர்டிகுலராக டெல்டா ரீஜன் ஃபார்மர்ஸ், அப்புறம் காவேரி வாட்டர் ரிலீஸ் டைமிங், அவைலபிலிட்டி பற்றி சீரியஸாக கன்சல்ட் ரைஸ் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து ரெயின்ஃபால் ரெகுலராக இருக்கான்னு பார்த்தா இந்த வாட்டி irregular தான் இருந்தது. கிரவுண்ட் வாட்டர் லெவலும் கம்மியாக இருக்குது. இரிகேஷன் இரிகேஷனோட ஸ்கெடியூல் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இவங்க எல்லாமே ஃபார்மர்ஸ்க்கு வந்து டைரக்டா இம்பாக்ட் பண்றாங்க. இது நடக்கிறது வந்து ஓகே, இது நடக்கிற நேரத்தில் அசம்பிளி செஷன் கூட ரன் ஆகுது. ஸோ நேச்சுரலி ஃபார்மர்ஸ் இஷ்யூ அசம்பிளி ஃப்ளோரில் முக்கியமாக டிபேட் பாயிண்ட்டாக மாறி இருக்கு. ஆப்போசிஷன் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, காம்பன்சேஷன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க, கிராப் இன்சூரன்ஸை வந்து அந்த செட்டில்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க, வாட்டர் மேனேஜ்மெண்ட் டிரான்ஸ்பரண்டாக பண்ணுங்க, அப்புறம் ட்ராட் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா அது கிளியராக அனௌன்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்கிறது. ரூலிங் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் ஆல்ரெடி ரிலீஃப் மெஷர்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, ஃபண்ட்லாம் அலோகேட் பண்ணியிருக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மானிட்டரிங் நடந்துட்டு இருக்கு. ஆனால் கிரவுண்ட் லெவலில் ஃபார்மர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தா இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்பீட் அண்ட் கன்சிஸ்டன்சி தான் அவங்க மெயின் கம்ப்ளைண்ட். ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஃபார்மர்ஸ் இஷ்யூ ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி கொஷனாக மாறி இருக்கு. அசம்பிளியில் டிபேட் நடக்கிறது இம்பார்ட்டண்ட், ஆனால் ஃபார்மர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது குயிக் ஆக்ஷன், கிளியர் டைம்லைன்ஸ், அப்புறம் ஆன் கிரவுண்ட் சப்போர்ட். இது வந்து ஒரு நல்ல கிளாசிக் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் ஒரு சைடு, பீப்புளோட லிவிங் ரியாலிட்டி இன்னொரு சைடு, ரெண்டும் சிங்க் ஆகும்போது தான் ஃபார்மர்ஸ்க்கு வந்து உண்மையான ரிலீஃப் வரும். இது கரெக்டு தான். பட் என்னன்னா, இந்த மேட்ரு வந்து கண்டிப்பாக இட் ஸ்டில் நீட்ஸ் அட்டென்ஷன், ரைட்? இது வேணும் கண்டிப்பாக. ஏன்னா அக்ரிகல்ச்சர் வந்து பொலிட்டிக்கலி தமிழ்நாட்டில் வந்து பாசிட்டிவ், இட்ஸ் ரொம்ப பாசிட்டிவான விஷயம், ரைட்? லைக் ரிமைன்ஸ் அது அக்ரிகல்ச்சர் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் பாசிட்டிவ் இன் தமிழ்நாடு, ரைட்? அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்கஷன் நடக்கிறதுனால என்ன 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 வரும்னா, இந்த பட்ஜெட் அலோகேஷன் வந்து கண்டிப்பாக லைக் பட்ஜெட் எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணோம், ஃபினான்ஷியல் எவ்வளோ ஸ்டேபிள் பண்ணோம், எவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் ஃபார்மர்ஸ், ரைட்? இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க முடியும் இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் வந்துருச்சுன்னா. இல்லைன்னா அவங்களுக்கு என்ன சப்சிடி வேணும், என்ன டைப் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் வேணும், இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம், ரைட்? இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதுனால ஒரு டேஞ்சர் கிடையாது, ரைட்? இந்த மாதிரி பண்ணலான்னா தான் டேஞ்சர், ரைட்? இங்கே டேஞ்சர் வந்து பேசாமல் இருக்கிறத, ஃபார்மர்ஸ் பற்றி, அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி, அவர் ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் பற்றி பேசாமல் இருக்கிறது தான் டேஞ்சர், ரைட்? அதுக்கப்புறம் ஒரு வாட்டி இன்கேஸ் டிஸ்கஷன் வந்துருச்சுன்னா டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் எடுக்கலைன்னா அது இன்னொரு டைப் ஆஃப் டேஞ்சர், ரைட்? லைக் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு டேஞ்சரு, டிஸ்கஸ் பண்ணிட்டாங்கன்னா அதோட டிஸ்கஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கலைன்னா அது இன்னொரு டைப் ஆஃப் டேஞ்சர், ரைட்? பட் லாங் டேர்மாக நம்ம சொல்யூஷன் பார்த்தோன்னா, சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, ஓகே எவ்ரிதிங் இஸ் டன், எவ்ரிதிங் பாசிட்டிவ் எடுத்தோன்னா, இதனால லாங் டேர்மாக பார்த்தோன்னா என்ன டைப் ஆஃப் கெயின்ஸ் வரப்போகிறது, அவர் என்ன டைப் ஆஃப் பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கலாம் உங்கள் ஒப்பீனியனில்? லாங் டேர்ம்ல யோசிக்கிறப்போ என்ன பண்ணா ஃபார்மர்ஸ்க்கு வந்து லாபமா இருக்கும்னு பார்த்தோம்னா, கிராப் டைவர்சிஃபிகேஷன், அப்புறம் இயற்கை இரிகேஷனை எஃபிஷியண்டா பண்றது, இல்லை வந்து ப்ரெடிக்டபிள் ப்ரொக்யூர்மெண்ட் வச்சுக்கிறது. ஷார்ட் டேர்ம் ஆக்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அது லாங் டேர்ம் பிளானிங்கோட ஒத்து போகணும். இதெல்லாம் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த விஷயம் வந்து ஒரு ப்ராப்ளமா இல்லாமல் லாங் டேர்மாக விவசாயிகளுக்கு ஒரு லாபகரமான விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது வச்சு பார்த்தோன்னா
ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து ஸ்லோகன்ஸோட நம்ம அவுட்கம் என்ன வருது இந்த டிஸ்கஸ் பண்ணி அதோட ரிசல்ட் என்ன இருக்குது தான் இம்பார்ட்டண்ட் மோர் தேன் ஸ்லோகன்ஸ், ரைட்? அவங்களுக்கு அந்த ரிசல்ட் தான் வேணும், ஸ்லோகன்ஸ் தேவையில்லை, ரைட்? அசம்பிளியில் உட்காந்து சண்டை போட்டு அந்த ஸ்லோகன் பண்ணி இந்த ஸ்லோகன் பண்ணி அதோட யூஸ் கிடையாது. அடுத்து வந்து கண்டினியூஸாக பொலிட்டிக்கல் அட்டென்ஷன் வேணும், ரைட்? அது இதுக்குன்னா எண்ட் ஆஃப் த டே இப்போ கவர்மெண்ட் தான் அது. கவர்மெண்ட் இஸ் ஒன் தட் இஸ் ரன்னிங் கைண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டு, ரைட்? கைண்ட் ஆஃப் பட் சஸ்டெயின்டு பொலிட்டிக்கல் அட்டென்ஷன் வேணும். அதுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணனா இல்லைனா ப்ராப்பராக ஆக்ட் பண்ணாங்கன்னா that can result in நல்ல ரிசல்ட் கொடுக்கும், ரைட்? ஜஸ்ட் நாட் அது வெறும் ஃபார்மருக்கே இல்லை, பட் டோட்டல் தமிழ்நாடுக்கு எல்லாத்துக்குமே, ரைட்? அண்ட் என்டையர் ஸ்டேட்டுக்குமே இட் வில் டெலிவர் குட் ரிசல்ட்.